அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை 11th சாப்டரில் ஹியூமன் ஐடென்டி கலர்ஃபுல் வேர்ல்டில் கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம போன பிபிடிலே பார்த்துட்டோம், போன ஸ்லைட்ஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ இப்போது நம்ம 4th கொஸ்டின்லேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். நான் வந்து ஜெய்சூர்யா அண்டு இப்போது நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, 4th கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஹேவ் யூ எவர் வண்டர்ட் சீயிங் ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் ஃப்ளைங் இன் தி ஈவினிங்? அதாவது சாயங்கால நேரத்தில் பேர்ட்ஸ் வந்து கூட்டமாக பறந்து போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன ரீசன் யோசிச்சிருக்கீங்களா? அதை பற்றி தான் நம்ம அடுத்த ஃபாலோயிங் கொஸ்டினில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வை டு பேர்ட்ஸ் ஃப்ளை பேக் டு தி நெஸ்ட் இன் தி ஈவினிங்? அதாவது எதனால் பேர்ட்ஸ் வந்து ஈவினிங்கில் அவங்களோட கூடுகளுக்கு திரும்பி போகுது அப்படிங்கிறது கேள்வி. ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஆன்சர் வந்து தெளிவாக புரியும். ஓகே, there are two types of photoreceptors in the eyes. Photoreceptors என்னது? The cells which are stimulus or sensitive to light are called photoreceptors. அதாவது ஃபோட்டோனா லைட். ஓகேவா? வேர்ட்ஸோட எட்டிமாலஜியை வச்சு படிக்க ட்ரை பண்ணுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக படிக்க முடியும். ஓகேவா? எட்டிமாலஜினா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயோ அப்படின்னா லிவிங்னு அர்த்தம். ஸோ பயோ அப்படிங்கிற வர வேர்ட்ஸ் எல்லாமே லிவிங் சம்மந்தமான வேர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் அந்த வேர்ட்ஸோடைய மீனிங்ஸை வச்சு படிக்கிறது தான் வந்து எட்டிமாலஜி. ஓகேவா? அதை வச்சு படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பயோனா எப்படி லிவிங்கோ அதே மாதிரி ஃபோட்டோனா லைட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபோட்டோ ரிசெப்டர்ஸ்னா தி செல்ஸ் விச் ஆர் ஸ்டிமுலஸ் ஆர் சென்சிட்டிவ் டு லைட் ஆர் கால் ஃபோட்டோ ரிசெப்டர்ஸ். அதாவது லைட்டால் தூண்டப்படக்கூடிய செல்ஸ் தான் வந்து ஃபோட்டோ ரிசெப்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோ ரிசெப்டர்ஸ் வந்து மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. நிறைய டைப்ஸ் இருக்குது, பட் 2 மேஜர் டைப் வந்து ராட்ஸ் அண்ட் கோன்ஸ். ஓகேங்களா? ஃபோட்டோ ரிசெப்டர்ஸ்னா என்னது? லைட்டால் தூண்டப்படக்கூடிய செல்ஸ் தான் வந்து ஃபோட்டோ ரிசெப்டார்ஸ். அந்த ஃபோட்டோ ரிசெப்டார்ஸ் வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய கண்களுக்குள்ளேயும் இருக்குது. ஓகேங்களா? மனுஷன் கண்ணில் மட்டும் இல்லை, மோஸ்ட்லி எல்லாத்தோட கண்களையும், எல்லா அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸோட எல்லா கிரியேச்சர்ஸோட கண்களையும் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஃபோட்டோ ரிசெப்டார்ஸால தான் நம்மளோட சுற்றி இருக்க பொருட்களை பார்க்க முடியுது. 2 மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோ ரிசெப்டார்ஸ் வந்து ராட்ஸ் அண்ட் கோன்ஸ். ஓகேங்களா? ஸோ ராட்ஸோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன்னா வந்து உபயோகம். ஓகேங்களா? ஸோ ராட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விஷன் அட் லோ லைட் லெவல்ஸ், தட் இஸ் நைட் விஷன். அதாவது டிம் லைட்டர் ஏரியாஸில் வந்து நம்மளை ராட்ஸ் தான் வந்து நமக்கு பார்க்கறதுக்கு உதவி செய்யுது. ஓகேங்களா? ஜென்ரலாக வந்து நைட் டைம், அதாவது டிம் லைட்டர் ஏரியாஸ்னால் ஜென்ரலாக வந்து நைட் டைமில் நமக்கு பார்க்கறதுக்கு ராட்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் கோன்ஸ் வந்து ஹை லைட் ஏரியாஸ், அதாவது ஜென்ரலி டே டைமில், அதாவது பகல் நேரத்தில் நமக்கு பார்க்கறதுக்கு கோன்ஸ் வந்து உதவுது. ஓகேங்களா? ஸோ கோன்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து கலர்ஸை டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்கு வந்து உதவுது. பிகாஸ் டே டைமில் வந்து அதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். அப்போ தான் வந்து கிளியராக டே டைமில் பார்க்க முடியும். ஆனால் நைட் நேரத்தில் நமக்கு கலர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கோன்ஸ் வந்து ஜென்ரலாக கலர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு உதவுது. ஓகேங்களா? ராட்ஸ் வந்து கலர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு உதவாது. அதனால தான் ராட்ஸ் வந்து நைட் டைமில் பார்க்கறக்கும், கோன்ஸ் வந்து டே டைமில் பார்க்கறக்கும் உதவுது. ஓகேங்களா? ஸோ 3rd பாயிண்ட் பாருங்கள். மெஜாரிட்டி ஆஃப் தி பேர்ட்ஸ் லேக் ராட் செல்ஸ். லேக் அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி பேர்ட்ஸ் கிட்ட ராட் செல்ஸ் இல்லை அல்லது கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? மெஜாரிட்டி ஆஃப் தி பேர்ட்ஸ்னா எக்ஸப்ட் நாக்டர்னல் பேர்ட்ஸ், அதாவது நைட்டில் வேட்டையாடக்கூடிய பேர்ட்ஸ் தான் வந்து நாக்டர்னல் பேர்ட்ஸ். ஓகேங்களா? நாக்டர்னல் பேர்ட்ஸை தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் அவுல் வந்து நாக்டர்னல் பேர்ட். ஓகேங்களா? ஆந்தை அது வந்து நாக்டர்னல் பேர்ட். இந்த மாதிரி நாக்டர்னல் பேர்ட்ஸை தவிர மற்ற மெஜாரிட்டி ஆஃப் தி பேர்ட்ஸ் கிட்ட ராட் செல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, இல்லாட்டி சுத்தமாக இல்லை. ஓகேங்களா? நம்ம ஹியூமன்ஸ் கிட்ட இல்லை அனிமல்ஸ் கிட்ட ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் ரெண்டுமே நிறையா இருக்குது. அதனால நைட்லையும் பகல்லையும் நல்லா பார்க்க முடியும். அட்லீஸ்ட் மினிமம் நம்பர் ஆஃப் லைட் ரேஸ் இருக்கிற வரைக்கும், ஒரு செட்டன் லெவல் வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? ஆனால் பேர்ட்ஸ் கிட்ட ராட் செல்ஸ் இல்லை, அதனால பகல் நேரத்தில் அவங்களால நல்லா பார்க்க முடியும். ஆனால் நைட் டைமில் சன் வந்து மறைஞ்சதுக்கு அப்புறமா பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து சன் மறையிறதுக்கு முன்னாடி அவங்களோட கூடுகளை ரீச் பண்ணி ஆகணும், இல்லாட்டி அவங்க வந்து வழி தவறி போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் பேர்ட்ஸ் வந்து எப்போவுமே சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கூடுகளுக்கு திரும்பிடுறாங்க. ஓகேங்களா? இதுதான் ரீசன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். அதுக்கு முன்னாடி, ஹேவ் யூ எவர் தாட் வை யூ கான்ட் see objects after seeing the sun? அதாவது
இதை நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. சூரியன் கீழே ரொம்ப நேரமாக விளையாண்டதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸை கிளியராக பார்க்க முடியாது. அது ஏன் அப்படிங்கிறது தான் இந்த ஃபாலோவிங் கொஸ்டினில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ why do you take time to find objects when you enter a dim lighted room from outside in the sun? அதாவது வெளியில் ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பும்போது எதனால நமக்கு ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. திஸ் இஸ் டியூ டு தி ஃபேக்ட் தட் அவர் பியூப்பிள் கான்ட்ராக்ட்ஸ் வென் வி ஆர் இன் அ ஹைலி light exposed area. The function of the pupil is to expand in dim light areas and contract in highly intensified light areas. நீ பாருங்க, நான் கண்ணோட இமேஜ் இங்கே கொடுத்துருக்கேன். பியூப்பிள் வந்து லென்ஸுக்கு முன்னாடி இருக்கு. அது ஒரு ஆர்கன், கண்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் லென்ஸுக்கு முன்னாடி இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. பியூப்பிள் வந்து ஹைலி லைட் எக்ஸ்போஸ்ட் ஏரியாவில் கான்ட்ராக்ட் ஆயிடும், அதாவது சுருங்கிக்கும். எங்கெல்லாம் லைட் வந்து ஜாஸ்தியாக இருக்கோ அங்கெல்லாம் அந்த பியூப்பிள் வந்து சுருங்கிக்கும். பியூப்பிளோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் என்னது? உபயோகம். ஸோ பியூப்பிளோடைய மெயின் உபயோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிம் லைட்டர் ஏரியாஸில் எக்ஸ்பேண்ட் ஆகிறதும், அதாவது லைட் கம்மியாக இருக்கிற இடத்துல விரியறதும் அண்டு லைட் அதிகமாக இருக்கிற இடத்துல சுருங்கிறதும் தான் அதனுடைய ஃபங்க்ஷன். தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி பியூப்பிள் இஸ் டு எக்ஸ்பேண்ட் இன் டிம் லைட்டர் ஏரியாஸ் அண்ட் கான்ட்ராக்ட் இன் ஹைலி இன்டென்சிஃபைட் லைட் ஏரியாஸ். இன்டென்சிட்டி அப்படின்னா ஒன்றுமில்லை, நம்பர் ஆஃப் லைட் ரேஸ் ஆர் மோர் அப்படின்னு அர்த்தம். இன்டென்சிட்டி இஸ் மோர் அப்படின்னா நம்பர் ஆஃப் லைட் ரேஸ் ஆர் மோர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பியூப்பிளோட மெயின் ஃபங்க்ஷன் எடுத்து அதிக லைட் இருக்கிற பக்கம் சுருங்கும் அண்டு கம்மி லைட் இருக்கிற பக்கம் விரிஞ்சுக்கும். எதனால் அப்படி பண்ணுது அப்படின்னா, நம்மளோட இன்டீரியர் பார்ட் ஆஃப் தி ஐஸ், அதாவது கண்களுக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படி பண்ணுது. பிகாஸ் சன்ல இருந்து நிறைய ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் எமிட் ஆகுது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் யூவி ரேஸ், அந்த மாதிரி நிறைய ஹார்ம்ஃபுல் ரேஸ் வந்து எமிட் ஆகுது. அது வந்து நம்ம கண்களை பாதிக்கும். அப்படி பாதிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து ஜென்ரலி சன்ல இருக்கும்போது, அதாவது பிரைட் லைட்டட் ஏரியாஸில் பியூப்பிள் வந்து சுருங்கிக்கும். ஓகேங்களா? அப்படி சுருங்கும் போது கொஞ்சம் லைட் ரேஸ் தான் வந்து கண்களுக்குள்ளே என்டர் ஆகும். ஓகேங்களா? அந்த ஏரியா வந்து ஒரு பிரைட் லைட்டட் ஏரியா அப்படிங்கிறதுனால அந்த கொஞ்சம் லைட்டே நமக்கு தெளிவாக பார்க்கறதுக்கு போதுமானது. ஆனால் டிம் லைட்டட் ஏரியாஸில் நிறையா லைட் வந்து என்டர் ஆகணும். நம்ம ஆப்ஜெக்ட்ஸை கிளியராக பார்க்கறதுக்கு, முடிஞ்ச அளவுக்கு கிளியராக பார்க்கறதுக்கு டிம் லைட்டட் ஏரியாஸில் நிறையா லைட் வந்து நம்ம கண்களில் என்டர் ஆகணும். அப்போ தான் வந்து கிளியராக ஆப்ஜெக்டை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஆனால் பிரைட் லைட்டட் ஏரியாவில் பியூப்பிள் வந்து சுருங்கிக்கும். அப்போ கம்மியான லைட்டு தான் வந்து கண்களுக்குள்ளே என்டர் ஆகும். அந்த கம்மியான லைட்டே வந்து கிளியராக பார்க்கறதுக்கு போதுமானது பிரைட் லைட்டட் ஏரியாஸில். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரீசன். பியூப்பிள் வந்து பிரைட் லைட் ஏரியாஸில் சுருங்கிக்கும் அண்ட் கம்மியான லைட் இருக்கிற இடத்துல விரிஞ்சுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ரொம்ப நேரம் சன் கடியில் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பியூப்பிள் வந்து சுருங்கியிருக்கும். ஓகேங்களா? அண்ட் நம்ம வீட்டுக்கு திரும்பும்போது ஏற்கனவே பியூப்பிள் வந்து சுருங்கியிருக்கும். ஆனால் வீடு வந்து டிம் லைட்டட் ஏரியா அப்படிங்கிறதுனால நமக்கு நிறையா லைட் வந்து கண்களுக்குள்ளே என்டர் ஆகணும் கிளியராக ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கறதுக்கு. ஆனால் பியூப்பிள் வந்து ஏற்கனவே சுருங்கி இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிய ஆரம்பிக்கும். அன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட விஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும், அதாவது பார்வை வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும். அண்ட் ஒன்ஸ் பியூப்பிள் வந்து முழுசாக விரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு பார்வை வந்து முழுசாக கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? அது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டு இருக்குமே தவிர முழுசாக நம்மளால் கிளியராக பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதுதான் ரீசன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி, have you ever wondered by seeing several colors when viewed through a plastic ruler or rainbow? பிளாஸ்டிக் ரூலர் அப்படின்னா ஸ்கேலு, கோடு போடுவோம் இல்லையா நோட்டில் பென்சில் வச்சு, அந்த ஸ்கேல் தான் வந்து ஸ்கேலுக்கு இன்னொரு பேர் தான் வந்து ரூலர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்கேல் வழியாக பார்க்கும்போது ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து கலர் கலராக தெரியும் அண்டு ரெயின்போவும் கலராக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கான ரீசனை தான் வந்து நம்ம அடுத்த கொஸ்டினில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்த்துக்கோங்க. why does ray of light splits when passed from prism? அதாவது ப்ரிசம் புக்கில் இமேஜ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், இல்லாட்டி லேபில் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ப்ரிசம் வந்து ஒரு பிரமிட் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? அந்த ப்ரிசமில் இருந்து லைட் ஒயிட் லைட்டை அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக லைட் வந்து வெளியில் வரும்போது டிஃப்ரெண்ட் கலர்ஸாக வரும். ஓகேங்களா? அதுக்கான ரீசன் தான் வந்து எதனால அப்படி வருது அப்படிங்கிறத கொஸ்டினில் கேட்குறாங்க. அதுக்கான ரீசனை நம்ம ஆக்சுவலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ
ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் டியூ டு டிஸ்பர்ஷன். எதனால் அப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஷன் தான் ரீசன். டிஸ்பர்ஷன் என்னது? ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டு இட்ஸ் காம்போனன்ட் கலர்ஸ் இஸ் கால்ட் டிஸ்பர்ஷன். காம்போனன்ட் அப்படின்னா அது தனக்குள்ள வச்சிருக்க பொருட்களுக்கு பேர் தான் வந்து காம்போனன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டு இட்ஸ் காம்போனன்ட் கலர்ஸ் இஸ் கால்ட் டிஸ்பர்ஷன். ஒயிட் அப்படிங்கிற ஒரு கலரே கிடையாது, பிகாஸ் விப்ஜிஆர் அப்படிங்கிற 7 காம்போனன்ட் கலர்ஸ் சேர்ந்தது தான் வந்து ஒரு ஒயிட் கலர். ஓகேங்களா, வயலட்லேருந்து ரெட் வரைக்கும் இருக்க 7 காம்போனன்ட் கலர்ஸ் விப்ஜிஆர் தான். ஓகேங்களா, அந்த 7 கலர்ஸும் சேர்ந்தது தான் வந்து ஒயிட் கலர். ஓகேங்களா, ஸோ ஒயிட் கலர் வந்து ப்ரிசமில் போகும்போது ஸ்பிளிட், அந்த காம்பவுண்ட் கலர்ஸை ஸ்பிளிட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த 7 கலர்ஸை ஸ்பிளிட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து டிஸ்பர்ஷன். ஸோ ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டு 7 கலர்ஸ் இஸ் கால்ட் டிஸ்பர்ஷன். அவ்வளோதான் டிஸ்பர்ஷன். ஸோ டிஸ்பர்ஷன் இஸ் நத்திங் பட் ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டு 7 கலர்ஸ் இஸ் கால்ட் டிஸ்பர்ஷன். ஓகேங்களா, ஸோ தேர்ட் பாயிண்ட் பாருங்க, டிஸ்பர்ஷன் ஆஃப் ஒயிட் லைட் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷன் என்னது? பெண்டிங் ஆஃப் லைட் இஸ் கால்ட் ரிஃப்ராக்ஷன். பெண்டிங் ஆஃப் லைட் when the light passes from one medium to another. அதாவது ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு போகும்போது, அதாவது ஒரு ஏர் மீடியம்னா ஏர் மீடியம், சாலிட் மீடியம், லிக்விட் மீடியம், அந்த 3 மீடியம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு போகும்போது லைட் வந்து பெண்ட் ஆகும். அந்த பெண்டிங்க்கு பேர் தான் வந்து ரிஃப்ராக்ஷன். ஓகேங்களா, ஸோ டிஸ்பர்ஷன் வந்து ரிஃப்ராக்ஷனால தான் நடக்குது. ஓகேங்களா, ஸோ ரிஃப்ராக்ஷனால தான் வந்து டிஸ்பர்ஷன் நடக்குது. அடுத்த பாயிண்ட் பாருங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பென்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் அண்ட் ஹென்ஸ் தி ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் டேக்ஸ் பிளேஸ். அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒயிட் லைட்டில் வந்து மொத்தம் 7 லைட் சேர்ந்தது தான் ஒயிட் லைட். ஓகேங்களா, ஸோ ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு அந்த ஒயிட் லைட் பாஸ் ஆகும்போது அந்த 7 கலரும் 7 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் பெண்ட் ஆகும். ஓகேங்களா, அடுத்த இமேஜ் பாருங்க, ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு ஆங்கிளில் பெண்ட் ஆகும். ஸ்ட்ரைட்டாக போக வேண்டிய லைட் வந்து பெண்ட் ஆகும், ஆனால் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு ஆங்கிளில் பெண்ட் ஆகும். அதனால தான் வந்து ஒரு ஒயிட் லைட் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக ஸ்பிளிட் ஆகுது. ஓகேங்களா, இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ரெண்டு மீடியமை பிரிக்கிற சர்ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா லைட் வந்து பெண்ட் ஆகாது, அப்படியே நேராக பாஸ் ஆகி போயிடும். ஒருவேளை ஒரு ஆங்கிளில் பெண்டை இன்க்ளைனாக இருந்துச்சு, இன்க்ளைனாக சாஞ்சு இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் லைட் வந்து ஸ்பிளிட் ஆகும். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு ஏர் மீடியமும் ஒரு சாலிட் மீடியமும் பிரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரிக்கிற ஒரு சர்ஃபேஸ் வந்து லைட் போகிற பாத்துக்கு பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா, அதாவது லைட் வந்து ஒரு டைரக்ஷனில் போச்சு, அதுக்கு 90 டிகிரிஸில் பாத்து வந்து ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல லைட் வந்து டிஸ்பர்ஸ் ஆகாது. ஓகேங்களா, ஏதாச்சும் ஒரு ஆங்கிளில் பெண்ட் ஆயிருந்துச்சு, பிரிக்கிற சர்ஃபேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ஆங்கிளில் இன்க்ளைனாக இருந்துச்சு, இன்க்ளைனாக சாஞ்சு இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் ஒயிட் லைட் வந்து 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸாக பிரியும், இல்லாட்டி அங்கே டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது நடக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இன்க்ளைனாக இருக்கிற சர்ஃபேஸில் பிரியும் போது ஒவ்வொரு ஒவ்வொரு லைட் கலரும் ஒவ்வொரு ஆங்கிளில் பிரியும். ஓகேங்களா, ஒவ்வொரு ஆங்கிளில் தன்னோட டைரக்ஷனை மாற்றிக்கும். ஸோ ரெட் லைட் பென்ஸ் தி லீஸ், அதாவது ரெட் லைட் வந்து இருக்கிறதுலே கம்மியான ஆங்கிளில் தன்னை சாஞ்சு டைரக்ஷனில் போயிட்டு இருக்கும். அண்ட் வைலட் லைட் வந்து ரொம்ப அதிகமாக பெண்ட் ஆயிடும். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க, இமேஜ் பாருங்கள், ரெட் லைட் வந்து நேராக போக வேண்டியது ஒயிட் லைட்டில் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விதமாக பெண்ட் ஆகிடும். அண்ட் ரெட் லைட் வந்து கம்மியாக பெண்ட் ஆகும், வைலட் லைட் தான் இருக்கிறதுலே அதிகமாக பெண்ட் ஆகும். ஓகேங்களா, இமேஜ் பார்த்தா கிளியராக தெரியும். ஓகேங்களா, அந்த பேண்ட் ஆஃப் 7 கலர்ஸ் அப்பியரிங் ஃப்ரம் தி ஒயிட் லைட் இஸ் கால்ட் ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரம்னா என்னது? ஒயிட் லைட்லேருந்து 7 கலர் வருது பார்த்தீங்களா, அந்த 7 கலருக்கு பேர் தான் வந்து ஸ்பெக்ட்ரம். 7 கலரையும் ஒட்டுக்கா நீங்கள் எப்படி ஒரு டேர்மில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு ஒயிட் லைட் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக பிரியருக்கு பேர் வந்து டிஸ்பர்ஷன். அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸோட காம்பினேஷன், அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் வந்து ஸ்பெக்ட்ரம். ஒட்டுக்கா சொல்லணும் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம். ஓகேங்களா, ஸோ ஸ்பெக்ட்ரமில் வந்து மொத்தம் 7 லைட் இருக்குது. அந்த ஸ்பெக்ட்ரமில் மொத்தம் 7 லைட் இருக்குது. வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட். இந்த 7 லைட் வந்து அந்த ஸ்பெக்ட்ரமில் இருக்குது. இது ஷார்ட் ஃபார்மாக விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இண்டிகோ அப்படிங்கிறது வந்து வயலட் மாதிரி ஒரு கலர் தான், பட் வயலட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், ஒயிட்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். வயலட்டுக்கும் ப்ளூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கலர், அதுதான் இண்டிகோ. ஓகேங்களா, ஸோ ஸ்பெக்ட்ரம்னா என்னது? டிஸ்பர்ஷன் அப்படின்னா
ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் வந்து டிஸ்பர்ஷன். அதாவது ஒயிட் லைட் வந்து ஸ்பிளிட் ஆகிற ப்ராசஸ் பேர் வந்து டிஸ்பர்ஷன். அண்ட் அந்த ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம் அந்த 7 கலர்ஸை ஒட்டுக்கா நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற வார்த்தையால் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்பெக்ட்ரமில் மொத்தம் 7 கலர்ஸ் இருக்குது. அதுதான் விப்ஜிஆர். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி சிமிலர் ப்ராசஸ் விச் டேக்ஸ் பிளேஸ் இன் தி ரெயின்போ. இதே டிஸ்பர்ஷன் ப்ராசஸ் தான் வந்து ரெயின்போலையும் நடக்குது. எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ரெயின்போ ஃபார்ம்ஸ் ஆப்போசிட் டு தி சன். நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெயின்போ வந்து எப்போவுமே சன்னுக்கு ஆப்போசிட்டில் தான் ரெயின்போ எப்போவுமே ஃபார்ம் ஆகும். which is due to dispersion and internal reflection of white light from the sun when it falls on a water droplet. சன்னுக்கு ஆப்போசிட்டில் தான் எப்போவுமே ரெயின்போ வந்து ஃபார்ம் ஆகும். சன்லேருந்து வரக்கூடிய அந்த லைட் வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸில் படும்போது டிஸ்பர்ஷன் நடக்கும். ஏன்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ரவுண்டாக இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டாக இருக்கிறதுனால தனக்குள்ளேயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? புக்கில் இந்த இமேஜ் தெளிவாக கொடுத்துருக்காங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். பிகாஸ் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா தனக்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், மிரரில் வந்து எங்கேயோ இருந்து வர லைட் வந்து மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அதே பக்கம் எங்கேயோ போயிடுது. ஓகேங்களா? ஆனால் இன்டர்னல், அது பேர் வந்து எக்ஸ்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒன்ஸ் அந்த சன்லைட் வந்து வாட்டர் ட்ராப்லெட் கூட என்டர் ஆயிடுச்சு அண்ட் வாட்டர் ட்ராப்லெட்குள்ளேயே ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? வாட்டர் ட்ராப்லெட்லேருந்து வாட்டர் ட்ராப்லெட்குள்ளேயே ரிஃப்ளெக்ஷன் ஆகி மறுபடியும் ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு வெளியில் வர லைட்டும் மறுபடியும் வாட்டர் ட்ராப்லெட்குள்ளேயே வெளியில் வருமா, அதுக்கு பேர் தான் வந்து இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்பர்ஷன் அண்ட் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனால தான் வந்து ரெயின்போ ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் ரீசன் எதனால ரெயின்போ ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. அடுத்த கொஷின்ஸை வந்து நம்ம புது சைஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. நன்றி.